மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 15/6/2025 16/7/2025 வரணும் உண்டான காலகட்டத்தை ஆனி மாதம்னு தமிழ் மாதமான அதாவது சித்திரையிலிருந்து 3வது மாதமும் உத்தராயணத்தின் 6வது மாதமும் சொல்லக்கூடியது. அதாவது இதுவே கடைசி மாதம், உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம். அதுக்கு அடுத்தது தட்சிணாயனம் பிறக்கும். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் பேசுவோம். நம்ம இந்த சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை வச்சு சூரியனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தை நிர்ணயம் செய்வோம். அதனால் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நம்ம தமிழ்நாடு மற்றும் பஞ்சாப் இந்த மாதிரியான மாநிலங்கள் சொல்கிறது. மிச்ச மாநிலங்கள் அப்படின்றது சந்திரமானம்னு சொல்லக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமியின் அடுத்த நாளோ இருக்கக்கூடிய நாட்களை மாதம் பிறந்ததாக எடுத்துக்கொள்கிறது. இந்த மாதம் ஆனி மாதம். இந்த மாதத்தில் முதல்ல வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன, மாத கிரகங்களின் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது, இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, அதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது மேஷத்தில் சுக்கிரன் இருக்கார், மிதுனத்தில் 3 கிரகங்கள், அதாவது புதன், குரு மற்றும் சூரியன். ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் 3ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மம். சிம்மத்தில் 2 கிரகங்கள், அதாவது செவ்வாயும் கேதுவும் இருக்குது. அது தவிர பார்த்தோம்னா 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு, இந்த 2 கிரகங்கள். மொத்தமாக பார்த்தலையானால் இந்த மாதம் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது. இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும். அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் நான் ஏற்கனவே சொன்னேன் 15/6 அன்னைக்கு மிதுனத்துக்கு வந்துடுறார். அதனால தான் ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்கு பிறகு இந்த மாதத்தில் 22/6/2025 அன்னைக்கு புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலே. அதற்கு பிறகு 29/6/2025, அதாவது ஒரு 15 நாளில் ஆனி மாதத்தில் சுக்கிரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார். அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இந்த 2 மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது. மிச்சப்படி எல்லாமே வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை. சரி, இந்த மாதத்தில் பார்த்தடையானால் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா நடராஜருக்கு 6 முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க. அதில் ஆனி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம். ஆனி உத்தரத்தன்னைக்கு பண்ணக்கூடியது. இந்த ஆனி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1/7/2025 அன்னைக்கு வருது. அதை தவிர பார்த்தடையானால் இந்த மாதத்தில் ஆனி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம், அதாவது ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது. இந்த ஆனி கேட்டை அப்படின்றது 8/7/2025 வருது. அதற்கு பிறகு பார்த்தீங்களேனால் இந்த மாதம் ஆனி மகம் மிகவும் விசேஷமான நாள். இப்போ இருக்கக்கூடிய அழகிய சிங்கர் 46வது பட்டத்தின் அழகிய சிங்கர் ரங்கநாத யதீந்திரர் அப்படின்றவர். இந்த அழகிய சிங்கரின் திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனி மகம். அது தவிர சைவ குறவர்கள் ஆழ்வர்னு சொல்லக்கூடிய மாணிக்க வாசகரனுடைய இந்த இது திருநக்ஷத்திரம்னு சொல்கிறார். அதனால் சைவ குறவர்களுக்கும் மிகவும் ஏற்றமான நாள், அதுவும் மாணிக்க வாசகருக்கு மிகவும் ஏற்றமான நாள் இது. இது என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 30/6/2025 அன்றைக்கி வருது. சரி, அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அருணகிரிநாதர் என்னைக்குன்னா ஆணி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது 8/7/2025 அன்றைக்கி பார்த்தோம்னா, அதாவது 9/7 8ஆம் தேதி அன்றைக்கி ஆணி கேட்டைக்கு அடுத்தது மூல நட்சத்திரம். 9ஆம் தேதி அன்றைக்கி அவர் அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே வேண்டாம். அதாவது சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார். அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது.
அருணகிரிநாதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது. அதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் ஆனி அமாவாசை இந்த மாதம் 25/6/2025 அன்றைக்கி ஆனி அமாவாசை. சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய, ஒரே ராசியில் வரக்கூடிய நாள். அதே போல் 10ஆம் தேதி, அதாவது 10/7/2025 அன்றைக்கி பௌர்ணமி. அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது. அதனால் இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுமே ஆனின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், இது மட்டும் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத சொல்கிறோம். நீங்கள் அந்த கட்டணத்தை அனுப்பி அதனுடைய ரசீதையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். நான் இதுவரையிலும் பார்த்தேனால் அதாவது நிறைய பேர் ஜாதகத்தில் அவளுடைய நட்சத்திரமே சந்தியில் இருக்குது. அதனால் நட்சத்திரமே தெரியாத அளவுக்கு இருக்கா. 50 வயசு 55 வயசுலாம் இருக்கிறவாள்லாம் பார்த்தேன்னா நட்சத்திர சந்தியில் அவள் என்ன ராசின்னே தெரியாமல் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா. அதாவது மேஷராசி அப்படின்னு சொல்லி கிருத்திகை நட்சத்திரம்னு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் ரிஷபராசி கிருத்திகை 2ஆம் பாதத்தில் இருப்பாள். அதனால் பார்த்தேன்னா ரிஷபராசிக்கு உண்டான யோகனுடைய தசை நடக்கும். ஆனால் இப்போ மேஷராசிக்கு உண்டான யோகருக்கு அது ஏற்ற தசையாக இருக்காது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்னால அவருக்கு நல்ல தசை தானே, ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டுருப்பாள். சந்தி இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துட்டு உங்களோடைய டிஸ்கஸ் பண்ணுறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த ஆனி மாதம் விஸ்வாவசு வருஷம் 15/6/2025 முதல் 16/7/2025 வரை உண்டான காலகட்டம் அப்படின்றத பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதாவது 7 சனி நடந்துட்டுருக்கு, பாத சனி போயின்னு இருக்குது, ராகுவோடு சேர்ந்த சனியாக இருக்குது. அதனால் பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு மற்றும் கேது அந்த அளவு ஏற்றத்தில் இல்லை. இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலனை சொல்லுவோம். இந்த ஆனி மாதத்தில் மகர ராசிக்கு பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போயிருக்கார், கேத்துவோடு சேர்ந்து இருக்கார். அதனால் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு தொல்லைகள் வரும். அதாவது உங்களுடைய சௌக்கியங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய இடத்தை விட்டு வெளியில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பொதுவாகவே இந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக வேலைக்கு பார்த்துட்டு இருந்தேனால் கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அரசாங்கம் சார்ந்த தொழில்களாக இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல உங்களுக்கு புதனும் ஆட்சி பெற்று போகிறதுனால கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தேன்னா 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு தொல்லைகள், அதாவது சட்டம் அந்த மாதிரியான பிரச்சனைகள், கோர்ட்டு, வம்பு, வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனை. ஏன்னா 6, 8 சம்மந்தப்படுறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு, ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் செல்லக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இருந்தாலும் குரு இருக்கிறதுனால அந்த அளவு பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருந்தாலும் குருவின் பார்வை இருந்தாலும் ராசியை எந்த கிரகங்களும் பார்க்கல. அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. கேதுவும் 8ஆம் இடத்துல போய் இருக்குது. அதனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது 5ஆம் அதிபதி 5க்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்து நிச்சயமாக மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 29/6/2025க்கு மேலே 5ஆம் இடத்துலையே வந்து சுக்கிரன் இருக்க நல்ல ஒரு ஏற்றம், குழந்தைகள் மூலியமாக பெருமை, உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் குழந்தை பிராப்தி, ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் மருத்துவ இன்டர்வென்ஷன், அதாவது மருத்துவத்தினுடைய இது பிரகாரம் தான் வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது டாக்டர் மூலியமாக இந்த டெஸ்ட் டியூப் இந்த மாதிரியான விஷயங்கள், IVF இந்த மாதிரியான விஷயங்களில் போகிறவாளுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 3ஆம் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானமான 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லது. இந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் அதாவது மகர ராசிக்கு 29/6/2025 1/7/2025 வரலும் உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அதனால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது ஏன்னால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச பச்சரிசி நெல் தானமாக கொடுங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்பு. சொத்துக்கள் விற்க வேண்டிய கட்டாயமாக இருந்தால் அந்த சொத்துக்கள் விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் மூலியமாக அபரிமிதமான ஏற்றமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதத்தில் உள்ளக்கூடிய உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து 29/6 1/7/2025 வரலும் உண்டான நாட்களில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் நீங்கள் வந்து இந்த கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. ஏன்னா சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கால பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் கண்டிப்பாக வணங்குங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்.